திருப்பதியில் பெருமாள் திருமாட வீதியில் வருவார். திருமாட வீதியில் வரும்பொழுது ரொம்ப சமீபமாக தான் அவர் பரமபதிச்சார். அதுக்கு முன்னாடி பெருமாள் கூடவே ஒரு அர்ச்சகர் சுவாமி வருவார். நல்ல பெரிய டாலர்லாம் போட்டிருப்பார். அவரே பெருமாளுக்கு ஈக்குவலாக நமக்கு அவரையும் தெரியும். ஏன்னா அவர் எப்படின்னா இருக்கார், கூடவே இருக்கார், பெருமாளுக்கு கூடவே இருக்கார், எல்லாம் பண்ணுறார், எல்லாம் அப்படி உன் கூடவே இருக்கணும். அந்த ஒரு பரிசை நாடு புகழும் பரிசாக நீ கொடுக்க வேண்டும். இவன் யாரு அப்படின்னு கேட்டான், இவர் பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதுதானே பெரிய பரிசு. இன்னைக்கும் எந்த பெரிய பரிசுன்னா பெருமாளுக்கு இவன் ரொம்ப வேண்டியவன், அதுதான் பெரிய பரிசு. நாம கூட என்ன பண்றோம், ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தார்னா அவரோட எப்படியாவது சின்ன அறிமுகமாவது கிடைக்குதா, அவர் பார்த்து சரி நம்ம பையன்தான் வந்திருக்கான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சாதாரண இந்த லௌகீகத்தில் இருக்கிற மனுஷங்கள்